வெல்கம் லீடர்ஸ் அண்ட் நியூ மெம்பர்ஸ். வெப்3 உலகம் உங்களை வரவேற்கிறது. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்பொழுது தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்3 உலகம் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி கூடுதல் தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்வது எப்படி என்று ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ரெஃபரல் ஐடி 355361 இந்த ரெஃபரல் ஐடியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே ரிஜிஸ்டர் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணி ஸ்டெப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இப்போது ரிஜிஸ்டர் செய்வது ப்ளஸ் கேஒய்சி வெரிஃபிகேஷன் மட்டும் பார்க்க போகிறோம். உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போங்க, க்ரோம் டைப் பண்ணுங்கள், கூகுள் க்ரோம் வரும். அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள்னு டைப் பண்ணுங்கள். க்ரோம் அப்டேட் முடிந்த பிறகு இரண்டாவது கூகுள்னு டைப் பண்ணிங்கன்னா கூகுள் எல்எல்சின்னு வருது பாருங்கள். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அது அப்டேட் கேட்டுச்சுன்னா நீங்கள் அப்டேட் கொடுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது. இது ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் கூகுள் க்ரோம் வந்து சர்ச் இன்ஜினாக செயல்படுகிறது. நீங்கள் இந்த அப்டேட் கொடுக்கலன்னா உங்கள் மொபைல் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்டேட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து மொபைல் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வேகமாக செயல்படும். அப்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே பினான்ஸ் BINANCன்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு இந்த லோகோ ரெட் கலரில் வட்டம் போட்டு காமிச்சிருக்கு பாருங்கள். பினான்ஸ் பை பிட்காயின் அண்டு கிரிப்டோ. இந்திய பணத்துக்கு இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, KVP, ICICI, IOPன்னு பல பேங்கிங் செக்டார் இருக்கிறது போல் கிரிப்டோ கரன்சி வாங்க விற்க பல பேங்கிங் செக்டார் இருக்குது. அதில் வேர்ல்டுலேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு தான் இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு. இதில் KYC வெரிஃபை பண்ணி வைத்து கொண்டால் இதில் நீங்கள் எளிமையான முறையில் வாங்கலாம், விற்கலாம். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கேட்டுச்சுன்னா ஓப்பன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சைன் அப் லாகின் இருக்குது பாருங்கள் மேலே, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் புதிதாக நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அதனால் கீழே பாருங்கள் க்ரியேட் ஏ பினான்ஸ் அக்கௌண்ட், அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். வெல்கம் டு பினான்ஸ்னு இருக்குது. இமெயில் ஆர் ஃபோன் நம்பர்னு கேட்குது. உங்களுடைய இமெயில் ஐடியில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அப்பொழுது தான் மிக நல்லது. உங்களுடைய இமெயில் ஐடி இதில் டைப் பண்ணி சின்ன டிக்கி விழுது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா டிக்கி விழுந்துடும். நெக்ஸ்ட்டு டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். வெரிஃபை யுவர் இமெயில். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு போங்க, இமெயில் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பினான்ஸில் கன்ஃபார்ம் யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் OTP வந்திருக்கும். அந்த OTPயை வந்து நோட் பண்ணிக்கங்க. இல்லைனா 2 செகண்டை நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாவே போதும். கால் காப்பி ஷேர் செலக்டட் ஆல்னு வருது பாருங்கள். காப்பி நீங்கள் டச் பண்ணிங்கனாவே ஆள்காட்டி விரலை நீங்கள் பயன்படுத்துங்க, காப்பி ஆகிடும். அப்படி இல்லைனா 518329 உங்கள் நம்பரை நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அந்த நம்பரை நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி அல்லது டைப் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். கிரியேட் ஏ பாஸ்வேர்டு. உங்களுடைய பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எழுத்து எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் இருக்கணும். அடுத்து ஸ்மால் லெட்ரு, ஸ்பெஷல் கேரக்டரு, நம்பர் 8 to ஒரு 10 லெட்டர்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அல்லது ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்கள் இங்கிலீஷில் உங்கள் எழுத்து முதல் எழுத்து வந்து கேப் லெட்டராக இருக்கணும், அடுத்து ஸ்மால் லெட்டராக இருக்கணும், அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர் @ $, எனிதிங். உங்களுடைய ஃபேவரட்டான நம்பர் ஒரு டைரி அல்லது நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். பிஸ்னஸ்குள்ளே வந்தாவே மோஸ்ட் ஆஃப் ஒரு டைரி வந்து பர்சனல் டைரி ஃபாலோ பண்ணுவது மிகவும் நல்லது. ஒரு நோட்டில் அல்லது டைரியில் எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணிங்கன்னா எல்லாமே க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ வந்த பிறகு நெக்ஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கனாவே இந்த பேஜ் வரும். கீழே பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்டானா கேட்குது, எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் கீழே இருக்கிற நெக்ஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வரும். வாட்ஸ் யுவர் நேஷ்னாலிட்டி, நீங்கள் எந்த நாடுன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் வட்டம் போட்டிருக்கும் பாருங்கள், ஒரு ஆர்வமாக இருக்குது, சின்னதாக சென்டரில் இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பல நாடுகளுடைய பேர் வரும். சர்ச் ஆப்ஷனில் INDன்னு அடித்தாவே நம்ம இந்தியா லோகோ, தேசிய கொடியோட லோகோ வரும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். கீழே கண்டினியூ இருக்குது பாருங்கள். இந்தியா வந்த பிறகு கீழே கண்டினியூ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் அதர் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், பாக்ஸை போட்டு காமிச்சிருக்கேன் ரெட் கலர். அதர் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் வரும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு. ஆதார் கார்டை சூஸ் பண்ணுங்கள். ஆதார் கார்டு ரெட் கலர் பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆதார் கார்டை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் வரும். கீழே கண்டினியூ. உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கையில் எடுத்துக்கங்க, ஓகேங்களா. கீழே வெளிச்சமான இடத்துல வச்சுக்கிட்டு டேக் பிக்சர் வித் ஃபோன். ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபைலாக அப்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம்.
சம்டைம் உடனே ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகாது. வெளிச்சமான இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட் பேஜே அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து பேக் பேஜ் கேட்கும். பேக் சைடே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் கூட கேட்கும். ஸோ உங்களுக்கு எது கேட்குதோ ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் கேட்டால் உங்களுடைய ஃபோட்டோ உங்கள் ஃபேஸை வந்து வெளிச்சமான இடத்துல ஒரு சுவருக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு பின்னாடி எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக ஃபோட்டோ கடையில் எடுக்கிற மாதிரி உங்கள் ஃபேஸை காமிச்சிங்கன்னா முன்ன பின்ன தலையை இடது பக்கம் வலது பக்கம் மேலு கீழே அசைச்சிங்கனாவே உங்கள் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்லோடு நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் கேட்டால் ஃபேஷியல் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ பேக்கில் வந்துட்டு இந்த பேஜ் வரும். உங்களுடைய ஐடி நம்பர் யூசர் ஐடியெல்லாம் காட்டுது. ஸோ ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க்கு வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் வெரிஃபிகேஷன் அன்வெரிஃபைடுன்னு இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கு. 24 ஹவர்ஸ் அல்லது 48 ஹவர்ஸ் ஆகும். நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு நாள் கூட ஆகும், 2 டேஸ் கூட ஆகும். நீங்கள் அது வெரிஃபை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை டச் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய செக்யூரிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க. இமெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் இமெயில் டச் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஆல்ரெடி ஓடிபி கொடுத்து இது வெரிஃபை டிக்கு காட்டும் க்ரீன் கலரில். அடுத்து ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்கள். ஃபோன் நம்பர் டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே உங்கள் ஃபோன் நம்பரு கொடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டிங்கன்னா ஸோ அதுலேயும் ஃபோன் நம்பர்லேயும் க்ரீன் கலரில் டிக்கு வந்துடும். உங்களுடைய அனுமதியின்றி இந்த ஆப்ஸை வந்து யாரும் ஓப்பன் பண்ண முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. நீங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்ன்றதுனால ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கணும். நான் ஆல்ரெடி கூல் அத்தென்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுனால நான் ஃபோன் நம்பர் கொடுக்கல. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இது ரெண்டுமே போதுமானது. ஸோ செக்யூரிட்டியை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைத்துக்கொள்ளுங்கள். இது ரெண்டுமே இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. நெக்ஸ்ட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இந்த ஆப்ஸ் பினான்ஸ்னு ஆப்ஸ் வந்திருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சைன் அப் லாகினை நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய என்ட்ரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பினான்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே பாருங்கள் ஹோமு, மார்க்கெட்டு, ட்ரேடு, ஃபியூச்சர், வேலெட்டுன்னு இருக்குது. ஸோ இதனுடைய அடுத்த தகவல் இப்போது ஜஸ்ட்டு கேஒய்சி ரிஜிஸ்டர் செய்து கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டில் யூஎஸ்டிடி வாங்குவது எப்படி, அல்லது பிட்காயின் அல்லது எத்திரியம் அல்லது டோன் காயின் வாங்குவது எப்படின்ட்டு அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு வெரிஃபிகேஷன் வந்து வெரிஃபைடு க்ரீன் கலரில் வந்து விட்டது. உங்களுக்கும் இதேமாரி வந்துடும். ஓகேங்களா? ஒரு நாள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணாவே உங்களுக்கு க்ரீன் கலரில் வெரிஃபைடு ஆகி வந்துடும். வராத பட்சத்தில் மீண்டும் நீங்கள் ஃபோட்டோஸு சரியான முறையில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆகி வந்துவிடும். லாக் அவுட் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் லாகின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வெப்3 உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் டச் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்கள் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு கிடைத்துவிடும் உடனே. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்3 உலகம் டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கூடுதல் தகவல் அதிகமாக அங்கே தரப்படும். நெக்ஸ்ட் ஒரு புதிய தகவல், இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்லேயே டாலர் வாங்குவது விற்பதை பற்றி அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோடு பண்ணப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் KK.